ஃப்ரூட் கஸ்டர்ட் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலுக்கு நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதோட நீங்கள் ஜாஸ்தியாக செய்கிறீங்க அப்படின்னா இதோட டபுள் மடங்காக எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா பாலை கட் பண்ணி ஊற்றி நான் அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கஸ்டர்ட் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா கடையில் கேட்டாலுமே கிடைக்கும். சம்டைம் உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சேம் இது வரும். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடையில் உள்ள டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும். ஸோ வந்து கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்டிலே பண்ணணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பவுடரை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பாலில் ஊற்றிடும் அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பால் கொஞ்சமாக கொதித்து வந்ததுமே அந்த பாலில் வந்து நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கஸ்டர்ட் பவுடர், அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பால் ஓரளவுக்கு கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மிக்ஸை வந்து நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி மிக்ஸை சேர்க்கும் போதே நல்லா கை வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இது நம்ம ஊற்றுனதுமே கொஞ்சம் வந்து நம்ம பால் வந்து கொஞ்சம் திக்காகிறது மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் வரதுக்காக தான் நம்ம ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவுக்கு சீனி போட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி போட்டுக்கிறேன். கொஞ்சம் சுகர் வந்து கொஞ்சம் முன்னே இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கும்போது சுகரோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லோ கலர் வேணும் அப்படின்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குங்குமப்பூ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் கிரேப்ஸு, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட், ஆப்பிள், அப்புறம் கொஞ்சமாக நட்ஸு அது எல்லாமே தான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை வந்து கொஞ்சம் ஆறுறதுக்காக நம்ம தனியாக வச்சுக்கலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது. ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சூடு ஆறின இந்த மிக்சர்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு இது மெயினாக சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோ தூரம் சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நீங்கள் நட்ஸு ஆட் பண்ணணும். நட்ஸு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இந்த 3 தான் நான் எடுத்துக்கேன். இது அவ்வளோத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி நட்ஸ் சாப்பரில் தான் கட் பண்ணுறேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா இடையில சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹார்ஸ் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.